நெடுவினா காற்று மாசு அடைவதைப் போல நிலம் மாசடைவதை விவரித்து எழுதுக. பயிரிடும் நிலங்களை விட்டு மனைகளாக மாற்றும்போது நிலத்தின் அழகு கெடுகிறது. நிலத்தில் குப்பைகள், நெகிழி பைகள், மெது உருளைகள் போன்றவற்றை எரிப்பதால் நிலம் மாசடைகிறது. குப்பைகளை மலை போல குவித்து வைத்து நிலத்தை அசுத்தப்படுத்தும் போது நிலம் மாசடைகிறது. ஓடுகின்ற நீரில் சாக்கடையை கலங்க விடுதல், தொழிற்சாலை கழிவுகளை கலத்தல் போன்றவற்றால் நீர் மாசடைவதோடு நிலமும் மாசடைகிறது. நிலம் மாசடைதல் உலகில் தோன்றுகின்ற உயிருள்ள மற்றும் உயிரற்ற அனைத்தையும் தாங்கி நிற்பது நிலமாகும். பஞ்சபூதங்களில் முதலாவதாக குறிப்பிடப்படுவது நிலமாகும். நிலம் மாசுபட்டால் அதனை சார்ந்திருக்கின்ற மற்ற இயற்கை வளங்கள் அனைத்துமே பாதிக்கப்படும். இயற்கை விளைவுகளில் காரணமாக நிலத்தில் அல்லது மண்ணில் தரம் குறைதல் மற்றும் வளமிழத்தல் போன்றவற்றை நிலம் மாசடைதல் என்கிறோம். விவசாயிகள் பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லிகள், ரசாயன உரங்கள் நிலத்தை மாசுபடுத்துகிறது. நகரமயமாதல் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி காரணமாக நிலம் மாசடைகிறது. காடுகளை அழிப்பதில் நிலத்தில் தரம் குறைகிறது. இதனால் நிலம் மாசடைகிறது. நிலக்கீழ் கனிமங்களை பெறுவதற்கு சுரங்கம் தோண்டுதல், மலை சுரங்க பாதைகள் அமைத்தல் போன்றவற்றால் நிலம் மாசடைகிறது. கழிவுப் பொருட்களை நிலத்தில் கொட்டுவதாலும் கழிவு நீரினாலும் நிலம் மாசடைகிறது.